மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி மசாலா போண்டா செய்ய போகிறேன், அதனால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு லைட்டாக போட்டிருக்குது, ஏற்கனவே போட்டு தான் வேக வச்சுருக்குது. இருந்தாலும் நம்ம 1 2 மசிச்சு கை வச்சு மசிஞ்சிக்கலாம். அங்கங்கே பல்லில் படும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் ஃபுல்லாக நல்லா மசியாமல் கொஞ்சம் அங்கங்கே பல்லில் படுற மாதிரி விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து தான் போடுறேன், அதையும் பொடியை நறுக்கி போட்டுக்கலாம். அதிகமாக போடல, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இஞ்சியெல்லாம் போடல. இஞ்சி பூண்டு வேணும்னா உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சு அதை போட்டலாம், ஒரு கைப்பிடி. அதிகமாக சேர்த்தலை. அதுவும் இப்போ வந்து நான் வரமிளகா பொடி தான் வரமிளகா பொடி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவு சேர்த்திட்டேன். நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலக்கி மசிச்சிடலாம். அப்படியே சும்மாவே சாப்பிட்றலாம் மாட்டேங்குது, நல்லா இருக்குது. ஸ்மெல் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. நல்லா மசிச்சாச்சு. ஏன்னா நான் உப்பு வந்து போட்டுக்கிறது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா வந்து ஒரே பக்கம் உப்பு இருக்கும், கசக்கும். வேணால் தண்ணியில் கூட கரைச்சி தொளிச்சு விட்டு இது பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு அதில் கரைச்சிட்டு அதை எடுத்து தொளிச்சு விட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கோதுமை மாவில் தான் போண்டா சுட போகிறேன், அதனால் தண்ணி இது ஊற்றிடாதீங்க. வேக வச்சு கிழங்கு மட்டும்தான், நான் எதுவுமே இல்லை. தொல்லியோடு தான் வேக வச்சேன் மரவள்ளி கிழங்கு. இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து ஒரு கப்பு அதாவது நான் வந்து குறிப்பிட்டு ஒரு கப்பு, இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு சோடா உப்பு போட போகிறேன். இவ்வளோ போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டாவே போதும். ரொம்ப போட்டால் புளிச்சி ஏப்பமாக வரும். பாருங்கள், 1/4 ஸ்பூன் தான் வரும், அந்தளவுக்கு போட்டாவே போதும். அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ இதுக்கு வந்து ஸ்டப்பிங் மேலே இருக்கிற மாவு, அதனால் இது கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு வந்து மாவு வந்து உப்பு போட்டுட்டோம். இது கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம், அதாவது 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் இருக்கும் நான் போட்ட மிளகாய் பொடி. நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கலக்கலாம். நீங்கள் அரிசி மாவு கூட இதோட கலந்துக்கலாம். ஆனால் நான் வந்து ஃபுல்லாகவே கோதுமை மாவுலேயே செஞ்சுக்கலான்னு கோதுமை மாவில் செய்கிறேன். இது தண்ணி ஊற்றி நம்ம மசாலா போண்டாவுக்கு எப்படி பண்ணுமோ அந்தளவுக்கு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கலாம். தண்ணி ஊற்றி கலக்கிட்டு பார்க்கலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன், கட்டி இல்லாமல். நான் வந்து மிக்சியில் போட்டு தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் கலந்துட்டு இருந்தேன்ல, அப்போ தண்ணி ஊற்றி கட்டியாக பொடிப்படியாக கட்டியாக சின்ன சின்னதாக வந்தது, புருடாக. அதெல்லாம் வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து நல்லா கரைக்கிற அளவுக்கு டப்பிங் பண்ணுற அளவுக்கு போட்டு எடுத்துகிட்டு. இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து பாமாயில் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதையே ஊற்றிக்கோங்க. நல்லா சூடானோனே எண்ணெய் நல்லா சூடானோனே நம்ம இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி எப்படி மாவுக்குள்ளே டிப் பண்ணி போட்டுறணும். எண்ணெய் சூடாகட்டும், போட்டுடலாம். பொறுங்க, போட்டுடலாம். நான் சின்ன சின்னதாக போடுறேன் பாருங்க. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. அந்த சைடில் டிசைன்ஸ்னால் சின்ன சின்னதாக வெளியே வருது பார்த்தீங்களா, அது எங்கள் சின்ன பையனுக்கு பிடிக்காதனால நான் வந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு வடச்சட்டியில் எந்த அளவுக்கு இடம் இருக்குது, எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. போதும், எனக்கு போதும். நல்லா வெந்து வரட்டும். நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம உள்ள ஸ்டப்பிங் வந்து வெந்தக்காய் தான், அதாவது கிழங்கு வந்து வெந்த கிழங்கு தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் அடுப்பு சிம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம முருகலாம். எடுத்துடலாம். போதும், ரொம்ப இதாக வேண்டியதில்லை. நான் கலந்து வச்ச கோதுமை மாவு இருக்குதுல்ல, அதுக்குள்ளேயே வந்து ஸ்டப்பிங் உள்ளே போட்டேன். இப்போ இது போண்டாவாக சுட போகிறேன். மசாலா போண்டா வந்து ஒரு அடசை எடுத்துட்டேன். நான் வந்து இது எல்லாம் கலந்த மாதிரி ஒரு இதாக எடுக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டு இது பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. ரெடி. இப்படி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம் தரேன். நல்லா வந்து போட்டோன்னே பார்த்தீங்களா, நல்லா புஷ்ஷுன்னு வருது.
எல்லாம் திருப்பி விடலாம். முதல் சுட்டது வந்து கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்குது. நம்ம பூர்ணம் சுடுவோம்ல, பூர்ணமெல்லாம் சுடும்போது எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்கும்போது இதாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இதை மிக்சியில் போட்டும்போது பார்த்திங்கன்னா பூண்டாவே எந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு. மைதா இந்த மாதிரி இதில் சுடுறத விட இதில் சுட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டப்பிங் பாருங்கள் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. மசாலா போண்டா நல்லா ஆட்டும். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தரேன். இந்தாங்கப்பா, போய் சாப்பிட்டு இருங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதையும் எடுத்துடலாம். கலர் மாறிடுச்சு. ரொம்ப நேரம் வேகல, 2 செகண்ட் போட்டோன்னே எடுத்துடலாம். கலர் லைட்டாக மாறினா போதும், ரொம்பலாம் இது பண்ணி எடுக்க தேவையில்லை. நல்லாக்குதா? சரி, இப்போ ஒரு நான் சுட்டுருக்கேன், எதிர் பாருங்க. குச்சிக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். போட்டாச்சு, ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சா கம்மியாகுதா? சரி இருங்க. அடுத்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். காரசாரமாக போண்டா, மசாலா போண்டா சூப்பராக இருக்குது. எம்மியா? ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ சுட்ட போண்டா பாருங்கள் எந்த அளவுக்குள்ளே நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த 2 விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 2 விதத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது ஷார்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். அதை சாப்பிடுங்க சாமி, நான் போடுறேன். அது சாப்பிட்டு வந்து கேளுங்க, தரேன். போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு டக்குன்னு வந்து கோதுமை மாவு இருந்ததுன்னா, மைதா மாவு தான் சுடணும் இல்லை, கோதுமை மாவு இருந்தாலும் சரி, கடல மாவு இருந்தாலும் சரி, இது போல் செய்யலாம். எங்கிட்ட இப்போ கோதுமை மாவு தான் இருந்தது, அதனால் இதில் போட்டிருக்கேன். கடல மாவில் போட்டாலும் நல்லாயிருக்கும். எம்மி எம்மி எம்மி. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். போதும். பாத்தியா
பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்துச்சு, வெந்துருச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து அடிவோம்.